மறுபடியும் என்று வருகிறது. அகைன் ஐ வில் பில்ட் யூ அண்ட் யூ வில் பி பில்ட். மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே கட்டப்பட்டு இருந்தது, ஏற்கனவே வாழ்வு நல்லா இருந்துருச்சு. ஒரு காலத்துல பிசினஸ், ஒரு காலத்துல வாழ்க்கை, ஒரு காலத்துல பரிசுத்தம், ஒரு காலத்துல ஆவிக்குரிய மேன்மை, ஒரு காலத்துல ஜெபம், ஒரு காலத்துல கர்த்தரை தியானிக்கிற தியானம். வாழ்வு நல்லா கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். அப்படின்னா இப்ப என்னவா இருக்காது? ஏற்கனவே கட்டப்பட்ட காரியம் இடிஞ்சு கிடக்கு. இல்லைன்னா கட்டிக்கொண்டிருந்த நிலையில ஒரு சுணக்கம், ஒரு தாமதம் இருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டுல ஏதோ ஒண்ணு நடக்குது. ஏற்கனவே ஒன்ன கட்ட ஆரம்பிச்சிட்டோம், அது ஒண்ணு இடையில நிக்குது. இல்ல கட்டி எழுப்பினது இடிஞ்சு போச்சு. இதுல ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் இந்த பகல் வேளையில் இந்த மாதத்திற்குரிய வார்த்தையாய் நான் சொல்லுவேன். இந்த மாதத்திற்குரியது மட்டும் இல்ல, இது நம்ம லைஃப் டைமுக்கு பொருந்தும். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டி எழுப்புவாருன்னா யாரும் அதை என்ன பண்ண முடியாது? இடிக்க முடியாது, தடுக்க முடியாது. சூப்பர். இடிக்க முடியாது ஒண்ணு, தடுக்க முடியாது ரெண்டு. ஏற்கனவே ஏதோ ஒண்ணு தடப்பட்டிருக்கு பாருங்க, அவர் கட்டி எழுப்பிட்டா தடுக்க முடியாது. ஏற்கனவே இடிஞ்சு கிடக்கு பாருங்க, அவர் கட்டி எழுப்பிட்டா எவனும் தொட முடியாது, இடிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு சொல்லுகிற காரியம் மறுபடியும். சொல்லுங்க சத்தமாய், மறுபடியும். மறுபடியும் நாம் கட்டப்பட போகிறோம். மறுபடியும் நம்முடைய வாழ்வு துளிர்விட போகிறது. மறுபடியும் ஒண்ணு, திரும்ப சொல்றேன், ஒண்ணு ஏதோ ஒரு வளர்ச்சி நிறுத்தப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல வளர்ச்சியே இல்லாம இருந்ததும் போயிருக்கு, சீரோல வந்து நிற்கிறோம். அதிலிருந்தும் கர்த்தர், அஸ்திபாரத்திலிருந்தே கர்த்தர் எழுப்பவும் முடியும். பாதி வேலையிலிருந்தும் திரும்ப கர்த்தர் கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிள் சொல்லுது பாருங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. நீங்க அதை 127வது சங்கீதத்தின் 1-2 வசனங்கள்ல வாசிக்கலாம். இந்த அதிகாரத்தில் சங்கீதம் 127 சொல்லப்பட்டிருக்கிற வீடு என்பது மண்ணால், செங்கலினால், சிமெண்டினால் கட்டப்படுகிற கட்டடம் அல்ல. நீங்க 3வது வசனத்திலிருந்து கீழே படிச்சு பார்த்தா அது குடும்பத்தை குறிக்கிறது. பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வீடு என்பது குடும்பம், குடும்ப வாழ்வு, நம்முடைய வாழ்க்கை. அதை கர்த்தர் கட்டி எழுப்பலன்னா அதை நாம பிரயாசத்தோடு கட்டி எழுப்ப பிரயாசத்தோடு படுகிற பிரயாசங்கள் எல்லாம் வீணாக இருக்கும். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அப்படின்னா எழுத்தின்படி இது கட்டடம் அல்ல. வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பலன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரால் நாம கட்டப்படவில்லைன்னா நம்முடைய பிரயாசம் வீண். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்முடைய ஓட்டம் வீண், நம்முடைய அலைச்சல் வீண், நம்முடைய உழைப்பு வீண். குடும்பத்தை கட்டி எழுப்பதான் ஓடுறோம், குடும்பத்தை கட்டி எழுப்பதான் பிரயாசப்படுறோம், பிள்ளைகளை வளர்த்தணும், கட்டி எழுப்பணும்னு தான் அங்கங்க ஓடுறோம், அலையிறோம், ஜபிக்கிறோம், சில நேரத்தில் ஆலயத்துக்கு வரோம், ஆண்டவரை தேடுறது சிலர் அப்படிதான். என் குடும்பம் கட்டப்படணும், என் வாழ்க்கை கட்டப்படணும், என் வாழ்க்கையில இடிச்சு போன காரியங்கள் எல்லாம் திரும்ப சீர்படுத்தப்பட்டு உயர்த்தப்படணும். பைபிள் தெளிவா சொல்லுது, ஆண்டவர் கட்டலைன்னா பிரயாசம் எல்லாம் வீண். கட்டுகிறோடைய பிரயாசம் வீண். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வீணா இருக்கும். ஆனா இந்த பகல் வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். நிறைய பேருக்கு இருதயத்திலிருந்து அந்த ஆமேன் வந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இதுக்கு தான் பிரதர் காத்திருக்கிறேன். திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? திரும்ப என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வராதா?
திரும்ப ஒரு சந்தோஷம் வராதா? திரும்ப என் குடும்பம் கட்டப்படாதா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பிரிவினைகள், உறவுகளுக்குள்ள பிரிவினைகள் இடிஞ்சு போயிருக்கு. அப்படிப்பட்ட நிலைகளில் கர்த்தர் அனுகிரகமாக இறங்கி அந்த குடும்ப உறவுகளை கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, மறுபடியும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். மனுஷன் என்ன பண்ணுவா தெரியுமா? இடிஞ்சு போச்சா கொஞ்சம் கூட அதை இடிக்க தான் ட்ரை பண்ணுவான். பிசாசு என்ன தெரியுமா பண்ணும்? இடிஞ்சு போச்சா அதை இல்லாதாக்கணும், அப்படிதான் பிரயாசப்படும். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, மறுபடியும் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். அல்லேலூயா. கவனிங்கள், இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? அந்த பின்னணியை மாத்திரம் முகவுரையா நான் சொல்லி திரும்ப செய்திக்குள்ள உங்களை நான் அழைத்து வர விரும்புகிறேன். அல்ல, தொடக்கமே சொல்லுது இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த தேசத்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தம், இஸ்ரவேல் என்கிற தேசத்தை குறித்து. இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய உடன்படிக்கையை பெற்றவர்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள். அவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே, நான் திரும்ப உன்னை என்ன பண்றேன், மறுபடியும் கட்டுவிக்க போறேன் அப்படின்னு சொல்றார். இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரொம்ப விசேஷமான புஸ்தகம். எத்தனை பேர் இதை படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெரிய புஸ்தகம். நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயால அதிகாரங்கள் நிறைய இருந்தாலும் எழுத்தின்படி, வார்த்தைகளின்படி எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் பெரிய புஸ்தகம். ஏனென்றால் சங்கீதங்களை விட எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் நிறைய இருக்கு. இந்த எரேமியா தீர்க்க தரிசியை குறித்தும் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அவன் ஒரு ஆசாரியன். 1வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லுது, அவன் ஒரு ஆசாரிய வகுப்பில் வந்தவன். எரேமியா தீர்க்க தரிசி, அவனுக்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அவனை கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியாக அழைக்கிறார். கவனிங்க, நீங்கள் 1வது அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவன் கூப்பிட்ட உடனே போகலை. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ரொம்ப சின்ன பையன். எப்படி சொல்கிறாரு சொல்லுங்க? நான் ரொம்ப சின்ன பையன், நான் எல்லாம் சொல்ல முடியாது, நான் எல்லாம் வார்த்தை அப்படின்னா, அதனால் நீங்கள் தெரிஞ்சிடக்கூடாது அவன் ஒரு சின்ன பையன்னு எடுத்துடக்கூடாது. எரேமியாவை கர்த்தர் அழைக்கும் போது வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட அவனுக்கு 30 வயது வந்திருக்கும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் சின்ன பையன்னு சொல்கிறான். காரணம் இருக்கிறது, அந்த பின்னணியிலேருந்து காரணம். ஏன்னா ஆசாரிய வகுப்பில் பிறந்தவன் 30 வயசு ஆயிடுச்சுன்னா அவன் கண்டிப்பாக ஒரு ஆசாரியனாக பணி செய்து கொண்டிருந்த மனுஷன். ஏற்கனவே ஒரு வேலை இருக்கு, ஏற்கனவே ஒரு ஊழியம் இருக்கு, அதையே செஞ்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் அழைக்கும் போது அவன் சொல்றான், இல்லப்பா முடியாது, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன, நீ உன்னை சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, நான் உன்னை பயன்படுத்த போறேன், ஒரு தீர்க்கதரிசியா பயன்படுத்த போறேன். நீங்க எரேமியா தீர்க்கதரிசிய அவனுடைய வார்த்தைகளை கவனமாக கவனிச்சிங்கன்னா அவன் லைஃப் ரொம்ப 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 அடிபட்ட வாழ்க்கை. ஏசாயா முதற்கொண்டு அநேக தீர்க்கதரிசிகள் எருசலேமில், யூதேயாவில், இஸ்ரவேலில் எழும்பினாங்க. நிறைய பேருக்கு குடும்பம் இருந்தது. எரேமியா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கல்யாணமே கிடையாது. என்ன கிடையாது? ஆமாம், வாலிப பையனுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. யூதர்களுடைய வழக்கத்தின்படி 30 வயசு ஆனவனுக்கு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கும் திருமணம். நிச்சயிக்கப்பட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான், அந்த குடும்பத்துக்காக பணம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வீடு கட்டி அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, நீ ஊழியத்துக்கு வா, உன்னை நான் என்ன பண்ண போறேன், உனக்கு குடும்பம் இருக்க போறது இல்லை. எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மனசுல வச்சுதான் ஸ்கிப் பண்றதுக்கு சொல்றேன். நான் சின்ன பையன் ஆண்டவர், என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. அந்த எரேமியாவை ஆண்டவர் அழைத்து, பென்யமீன் தேசத்தில் உள்ளவன், இல்க்கியாவின் ஆசாரியர்கள் ஒருவனாகிய இல்க்கியாவின் குமாரரில் ஒருவனாக இருந்தவன் இந்த எரேமியா. இந்த எரேமியாவை 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டி அவனுடைய வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். சொல்லிட்டு அவனுக்கு உள்ள ஊழியமே என்ன தெரியுமா? 10வது வசனம், பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்ன ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஸ்பெஷல் அபிஷேகம்,
ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் அவன் சிரசுல ஊற்றுறார். அவன் நாவை தொட்டு சொல்றாரு, உன்னை நான் சாதாரணமான ஊழியத்துக்கு அழைக்கல, எதுக்கு அழைச்சிருக்கிறேன்னா பிடுங்கவும். ஆரம்பமே எப்படி இருக்கு பாருங்க, பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், திரும்ப கட்டவும், நாட்டவும். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை அதுதான் பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவையில்லாத காரியத்தை என்ன பண்ணணும்னா இடிக்கணும். தேவையில்லாத காரியத்தை புடுங்கி வெளியே வீசணும். தேவையில்லாததை கவிழ்க்கணும். திரும்ப இவையெல்லாம் செய்து கட்டணும். நீங்க எரேமியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா அவனுடைய டிராவல், அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேல் இடிக்கப்படலை. இஸ்ரவேலர்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா இவன் போய் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்றான். இள வயதுல, இஸ்ரவேலரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்றீங்க. இஸ்ரவேல்லே அடிக்கப்படுறான். இஸ்ரவேல்ல ஜனங்களால அவமானப்படுத்தப்படுறான். என்ன பேசிட்டு இருக்க, நாங்க நல்லா இருக்கிறோம், எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. சில நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது, ஐயா உன் வாழ்க்கை நல்லா இல்ல, இயேசுவிடத்துல திரும்பு, இல்லைன்னா நீ இடிக்கப்படுவ, உன் வாழ்க்கை சீர்குலைஞ்சு போன்னு சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மனமா இருக்க மாட்டாங்க. எரேமியாவை ஆரம்பத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ளல. சொல்றான், நீ இடிக்கப்படுவீங்க, நீங்க சிறைப்பட்டு போக போறீங்க. எரேமியாவுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம் உரைத்தவனே அவன் வாழ்க்கையில அந்த ஜனங்களோடு தீங்கு அனுபவிக்கிறான். இஸ்ரவேல் இடிக்கப்படும் போது, இஸ்ரவேலர்கள் அந்த அடிமைத்தனத்தில் அடிமைகளாக எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனம் உரைத்தவனே அனுபவிக்கிறான். இந்த தீர்க்கதரிசி ஒரு பேர் இருக்கு, கண்ணீரின் தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி சொல்லுங்க? கண்ணீரின் தீர்க்கதரிசி. நீங்க வருடங்களை, அந்த வருஷங்களை, அந்த வார்த்தைகளை படிச்சு பார்த்தீங்கன்னா எரேமியா 9:1 சொல்லப்பட்டிருக்கு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமார். கண்ணீரோடு தீர்க்க தரிசனம் உரைச்ச ஒரு ஆள் தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. புலம்பலை எழுதினவரும் இவர் தான். கண்ணீரோடு ஜனங்களுக்காக. ஏன்னா அவனுக்கு தெரியுது ஆண்டவர் சொன்ன காரியம் அவ்வளவு பயங்கரமான காரியம். உங்க வீடு மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கை இடிக்கப்பட போகுது, உங்க குடும்பம் இடிக்கப்பட போகுது, உங்க பிள்ளைகள் இடிக்கப்பட போறாங்க.